நெருக்குனா இனிமே நான் எந்த வீடியோலயும் கெட்ட வார்த்தை பேசுறதா இல்ல. யாரு? நான் தான். நீங்க பேசுங்க. நல்லதா இல்ல பேட் வேர்ட்ஸ் இனிமே யூஸ் பண்ணக்கூடாது வீடியோஸ்ல அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். இல்ல அவன் அந்த வீடியோவை அவன் ஆளுக்கு ஷேர் பண்ணிருப்பான். உடனே பிரேக்கப் லெவல் இல்ல பிரேக்கப் லெவலுக்கெல்லாம் இல்ல. சரி நீ அப்படி சொல்றீங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்ற, அப்ப கெட்டது எதுவுமே பண்றது இல்லையா நீங்க? சொல்ல முடியாது ஆன்சர் அவனால. இல்ல அப்படி இல்ல, எல்லாம் சரி என்ன தவறுன்னா அந்த முழுசா பேசி சொல்ல அந்த டைலாக் அது தெரியாது. இந்த நேரம் பார்த்து அந்த டைலாக் என் மண்டைக்குள்ள வரும் எனக்கு. சரி என்ன தவறு என்ன? அப்பா இருக்காரு அப்பார் தாத்தார் இல்லடா. ஏய் எப்பாத போனாலும் இன்பத்தை விட்டுறாத அப்படின்னு தானே சொல்லுவான் ரஜினி. ரஜினியோட டைலாக் தானே அது. ரஜினி டைலாக் தான். அவர் ஒரு ஆள் கூடயே கடலை போட்டுருக்காரு. வீடியோ சரியா போய் தொலைமானுக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. இல்ல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சங்கடமா போயிருந்தேன். இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குல்ல, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுமா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நான் யாருன்னு தெரியுமா? நம்ம போய் நான் யாருன்னு தெரியுமா? யார் பாத்தி? நானும் ஒரு யூடியூபர் தாங்க. இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. பாருங்க இனிமே பாப்பீங்க பாருங்க. சொல்லிட்டு மொபைல் பாரு சப்ஸ்கிரைப் நாமளே பண்ணி ஓடிடுறோம். ஓ ரியலி? இனிமே அப்படிதான் பண்ண போறோம். நீ அடுத்த டாஸ்கே அதான். சப்ஸ்கிரைபர் வேட்டை ஆரம்பம். சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. அவங்க தான் முக்கியம். வாயிலடி எனக்கு தேவை வியூஸ். அப்போ அது எப்படி வரும்? சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் வரும். ஆனால் இருக்கிற சப்ஸ்கிரைபரே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல. எனக்கு அதான் 8.7K இருக்கு. 8.7Kல ஒரு 1K கூட ஒரு வீடியோ போக மாட்டீங்கன்னா என்ன கதை? 10K வரலும் போயிருக்கு ரீல்ஸ் விட்னா லாங் வீடியோ சொல்கிறேன். ரீசெண்டாக போட்ட ரீல்ஸ் வேணா போயிருக்கு, இன்ஸ்டால போயிருக்கு, யூடியூப்ல ரீச் ஆகுது. ஏன்னு அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏங்க எங்கள் வீடியோ பார்க்கறவங்களுக்கு பிடிக்கலைங்களா? விருப்பம் இல்லையா? சரி உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லுங்க. அதே தான் நாங்கள் வீடியோ எடுத்து போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கன்வே பண்ணி ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடலாம். அதையும் சொல்ல மாட்டீங்க. எதுக்குடா நான் சரிப்பட்டு அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிக்கலாம் அட்லீஸ்ட் கமெண்டாவே பண்ணிட்டு போய் தோணுங்கடா. அப்பதான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணுமா தெரியும். என்ன மாதிரி நீடு உங்ககிட்ட சோர்ஸ் எப்படி நான் எடுக்கணும் அந்த மாதிரியே ஒரு வீடியோ ஐடியா கிடைக்கும். ஓ ரியலி? வீடியோவே பார்க்கலன்னா எப்படி இருக்கு தெரியும். இல்ல நம்மளும் வீடியோ எடுக்கிறோம், ஒரு 3 நாள் உட்காந்து கஷ்டப்பட்டு உட்காந்து பிசில எடிட் பண்ணி தரோம். அதாவது கமெண்ட கூட நான் வந்து என்ன பண்றது பாக்குறாங்க அப்படியே போயிடுறாங்க. கமெண்ட் கூட பண்ண முடியுமான்னு அதனால நான் என்ன பண்ண தெரியும். அது நீங்க பண்ணது பண்ணாங்க இல்ல பண்ணீங்க. கமெண்ட்ஸ்னா வரணும், கொஞ்சம் அதிகமாக வரணுன்றதுனால நந்தகுமார் ஃபோனை வாங்கி நானே கமெண்ட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ப்ரோ, நிறைய பண்ணுங்க, வேற வழி நிறைய பண்ணுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ வீடியோ லேட்டா வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோல போய் பார்த்து டைப் பண்ணிட்டு போன கீழே வச்சுட்டு கண்ணாடி பார்த்து கேட்டா லேட்டா வருது நீயே கேட்டுக்க. அப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாமே, சந்தோஷப்பட்டுக்கலாம் நேரம் பார்த்து. என்ன பண்றது? சரி வாங்க போலாம். அப்படின்னு சொல்லி வீடியோ ஊட்டிடலாமான்னு தோணுது. இந்த ஒரு ஸ்கிரீன்ல நம்ம போட்டோ போட்டு நீங்க இங்க நானு நடுவுல வந்து நானு எதுக்கு தொலைஞ்சுக்க. நீ வரியா? ஆசைப்படுறியா? இல்லை நான் ஆசைப்படல. சரி போய் சொல்லலாம். அந்த மயிலா இருந்துங்க இப்படி ஒட்டி இந்த கோயம்புத்தூர் பப்ளிக் முன்னாடி வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏதோ ட்ரை பண்றேன், சொல்ல முடியல. வேற சொல்லுவேன். அண்ணா
நான் கொஞ்சம் காப்பி ரைட்ஸ் இல்லாத சாங்கா பாடினா தேடி தேடி போடுறக்கே கஷ்டமா இருக்குண்ணா. நம்ம ஓன் லைன் தான். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடிட்டிங்கில் கூட கேஜி போடுறத போடுறேன்னு சொல்லி ஏதோ இல்லை புரியல. அப்ப நீ கேமரா அங்க காட்டிருக்கணும். அங்கே யாருமே இல்லையே. அங்க காட்டுறது ஒரு நிமிஷத்துல அந்த பொண்ணு யாராவது நடந்து போனா உடனே நம்ம பசங்க பாய்ஸ் தி பாய்ஸ் அதை ட்ரை பண்ண தெரியாத மக்கள் கூட வச்சுட்டு உட்காந்துருக்குமே. ட்ரை பண்ண பார்த்தா சமணர் படுத்துவேன்டா, படுத்துவேன். போய் படு. பேசாம நம்ம அந்த இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸுக்குலாம் அந்த காசு வந்து தூக்கி போட்டு விளாண்டுட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு டியூ மணின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைல்ல போடுவாங்கல்ல. எப்படின்னா ஒரு இடத்துல வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மணி ஹண்ட் தானே வச்சுட்டு நாங்கள் இந்த இடத்துல அமௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோ பார்க்க வைக்கிறது இருக்கு. 1 ஹவர்ல வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்துட்டு காசு எடுப்பாங்க. பண்ணலாமா? எங்கிட்ட இல்லடா இது இல்லை வேண்டியதா போயிட்டு அங்கே வச்சுட்டு இது சில பணம் நம்ம ஏன் காசே வைக்கணும்னு நினைக்கிறேன். செயின் வச்சிடலாம், தெரியல மாதிரி வைப்போம். டிஷர்ட் போட்டாலும் ஓகே தான். அப்புறம் இப்படி கழுவி ஊற்றுவான். நீ வச்ச இடத்துலலாம் போய் தேடி போகணும். இல்லடா நான் மாஸ்க் போட்டது நானே எடுத்துறேன். ஐ ஆம் தி பிரைஸ் வின்னர் அப்படின்னு எடுத்துட்டு நானே சப்ஸ்கிரைப் பண்றேன். அப்புறம் இந்த படம் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிட்டு கொடுத்துட்றேன். சாரி கைஸ், இட் வில் டேக்கன் பை அனதர் பர்சன். சர்ப்ரைஸ். சாரி கைஸ், அது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்தனால நானே தூக்கிறேன். தெரியுமா ஓனர் செருப்பால் அடிப்பாரு. யார் வந்தது இப்போதான் உனக்கு தெரியுது. அதை போய் ரிவ்யூ பண்ற அளவுக்கு உனக்கு தெரியுமா அதோட இது? போய் பார்ப்போம். என்ன காசா போனோமா எல்லாரும் பார்க்குறாங்க, நம்மளும் பார்த்துட்டு என்னென்ன இருக்கு இல்ல. ரெண்டு ரிவ்யூக்கே அவ்வளோ பேசுவாங்க. 4 டயர் இருக்கு, ஒரு இன்ஜின், ஒரு ஸ்டேரிங் இருக்கு, அப்புறம் 4 கிளாஸ் இருக்கு, 5 கிளாஸ் இருக்கு, 6 கிளாஸ் இருக்கு. சரியா? அதையும் பார்த்து ஒழுங்கா சொல்ல மாட்டேடா. அது கரண்ட்ல பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் டயருக்கு வந்து காத்தடிக்கிறோம். ஏன்னா 2+ பஞ்சரான நீ தான் போடணும். சரி, காரை வாங்குறதே சொல்லியடா. மதியம் ஒரு வச்சுட்டு என்ன பண்றது? மதியம் ஒரு காமெடி பார்த்தேன். இந்த ஆட்டுக்கு இந்த ஆட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எது கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. எதுங்க கருப்பாடு அல்லாது பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். கருப்பாடு சொல்லுங்க. அதுக்கு புல்லு கொடுப்பாங்க, கிராஸ் கொடுப்பாங்க. அப்போ வெள்ளாடுக்கு அதுக்கு கிராஸ் தான். சரி, குடிக்கிறதுக்கு என்ன கொடுக்குறீங்க? எது கருப்பாடுங்களா இல்லை கருப்பாடுக்கு சொல்லுங்க. அது தண்ணி கொடுப்பாங்க. அப்போ வெள்ளாடுக்கு தண்ணி தான் கொடுப்போம். சரியானதான். இது என்னது? இது என்னது? உளுந்து உருட்டு. இது என்ன? அது கடலை. அதுதான் நீ. அது அங்க. இதுதான் நீ. இவ்வளவு நேரம் உருட்டிட்டு ஒண்ணு தெரியாம தலையில உட்காந்துருக்காங்க. இவனுக்கு எதாவது கண்டுபிடிக்கணுமே. இதான் மேலே வருங்க. மேல மேல பாரு. கம்ப்யூட்டர் மேல என்ன இருக்கு? அங்க இல்ல, அந்த மேல இல்ல. லெஜண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அடிக்க போல. இன்னும் அடிக்க வேண்டாம்.
பொம்பளை பொண்ணு பொண்ணு சாரி. என்னது அது மண்டை காஞ்சி போயிடும். நான் ஓட்டியிருக்கேன் அது. அதான் ஆர்டர் வந்துச்சுன்னா உடனே கிளம்புவாங்க. ஸ்டாப்ல ஹெல்மெட் போட்டு மண்டை காஞ்சி போயிடும். அப்படி மண்டைக்குள்ள அப்படி வேக்கும். போட்டு பாரு தெரியும் ஒரு நாளைக்கு. அதில் வேற இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. அந்த பேக் ஏன் முன்னாடி வச்சுருக்காங்க தெரியுமா? பின்னாடி வச்சோன்னா ஸ்பீடு பேக் தூக்கி அடிச்சுட்டு பாரு சரிஞ்சுக்கு வண்டி. இந்த ரவுண்டு இப்போ போனது எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ இஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டலாம் எனக்கு தெரியாது. அது ஃபுல் டே ஓட்டணும். ஃபுல் டே தான். ஃபுல் டே ஓட்டினா அதில் பெட்ரோல் 300 ரூபா போயிடும். அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஓட்டினா இன்னும் பெனிஃபிட். ஞாயிற்றுக்கிழமைல கிடச்சிட்டே இருக்கும். இங்கே பாருங்க பாரு அப்படி போகுது உனக்கு. ஆம்பளமாக இருக்கு. ஹேர் கட் அப்படி பண்ணுங்க. நல்லா இருக்கே ரேஸ் கோர்ஸ் கிளைமேட். எதுக்கு இருக்கு பாட்டு எவன்டா போட்டிருக்கான் புண்டை. லிமிட் டெம்பர் இல்லை டெம்பர் கிளாஸ் 150 வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான். அங்கே போன மட்டும் என்ன ஒன் டே 49 ரூபா 49 ரூபாம்பா. போய் பார்த்தா உங்கள் மொபைலுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க. வாங்க 150 ரூபா இருக்குது. இல்லை நீங்கள் யூவி டெம்பர் ஓட்டிங்க 600 ரூபா வரும். எனக்கு டெம்பரே வேணாங்கன்ட்டு ஃபோன் எடுத்துட்டு வந்துருது. அது மார்க்கெட்டிங். ஆமாம் நம்மளை முன்னாடி வர வச்சு கழுத்து வைப்பான். அதுக்கு என்ன இடத்துல வெட்டலாம். என்ன இடத்துல அங்கே வெட்டுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சுனா நீ தான் ஓடிடுவியா அங்கேருந்து. நம்மளும் அப்படி தானே. ஏய் எப்போ கனெக்ஷன் கிடைக்கும்னு கொடுப்பேன். உள்ள வந்து கொடுத்தது 399. அந்த ஜிஎஸ்டி சொல்ல மாட்டான். புக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் சார் பேமெண்ட் பண்ணுங்க. என்னப்பா நீ 399 2500 சார் 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணிட்டாங்க சார். எங்க கம்பெனியில் இல்லை சார், இந்தியாவில். சார் அது ஜிஎஸ்டி காமன் சார். அது நம்ம வந்து கையில் தடுக்க முடியாது ஃப்ரெண்ட், தடுக்கவே முடியாது. இப்போ கஸ்டமர் என்ன பண்ணுவோம்? பண்ணிதான் சரி ஓகே 18% தானே. மிஞ்சி போனால் என்ன ஒரு 80 ரூபா வருது 100 ரூபா வருது. ப்ரூஃபை வேற கொடுத்துட்டோம். ஏதாவது பிளாக்மெயில் ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்ட்டு பேமெண்ட் பண்ணிடுவான். வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஓ ரியலி? கொஞ்சம் பாடாப்படுத்துறீங்க கஸ்டமரை. அப்படியும் நிம்மதியா இருக்க விடுறீங்களாடா? அவ்வளவு காசு தான் கட்டியும் கம்ப்ளைண்ட் போட்டா ஒருத்தன் என்னடாமா அந்த இன்ஜினியர் இல்லை அந்த அதுதான் இன்னைக்கு ஒருத்தன் என்ன சொல்றான். இங்கே ஒரு விவேக் என்ன சொல்லியிருக்கிறான் இன்னைக்கு, இனிமேல் நான் வரவே மாட்டேங்க. ஒரு பாக்ஸ் வந்து செவுத்து வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணிட்டான், கஸ்டமர் கட் பண்ணி விட்டு பாக்ஸே வெளியே தூக்கி கிடச்சிட்டான். இவனுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இவன் கூப்பிட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்கான், நான் இனிமேல் வந்துட்டு வேலைக்கே வர மாட்டேங்க. ரகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் நம்பர் தரேன், அவர் கூப்பிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான். ஏன்னா கஸ்டமர் கூப்பிட்டு இந்த மாதிரி அவரு வரமாட்டாருங்க நம்ம இனிமே நாளைக்கு வந்து பாத்துங்க. அந்த ஏரியாவே கிடையாது. இன்னைக்கு மதியம் ஒன்று நடந்துச்சு. அவனே தான் என்ன சொன்னான்னா, இப்போ இன்ஸ்டலேஷன் போட்டு புக்கிங் ஒன்று போட்டோம்னா இன்ஸ்டலேஷனுக்கு யார் வராங்கன்றது மெசேஜ் போகும்ல நேமோட சேர்த்து. இவனே பேருக்கு அவன் கஸ்டமர் கூப்பிட்டு கேட்குறான், விவேக் இல்லைங்களா? விவேக் தமிழ். ஆமாங்க நான் தாங்க, சொல்லுங்க அப்படின்னு. எப்போங்க இன்ஸ்டலேஷன் வரீங்க? இன்ஸ்டலேஷனா யாருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி புக்கிங் போட்டாங்க, உங்கள் நேம் வந்துச்சுங்க மெசேஜில், அதனால தான் நம்ம கூப்பிட்டீங்களா? எந்த ஏரியா இது? ஒன்று சிவனந்தபுரம் இல்லைங்க, அந்த ஏரியா நாகரிகங்க. தியாகன் ஒருத்தா இருக்காங்க, அவன் வருவான் அப்படின்னு. அவன் வந்துடுவான். சரி அவன் ஃபோன் நம்பர் தரீங்களா? ஃபோன் நம்பருங்களா? நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா.
நோட் பண்ணிக்கணும். ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு எப்போங்க வரும் கஸ்டமர் வந்து எப்போங்க வருவான், இவன் டப்புன்னு கட் பண்ணிட்டான். எப்போ கட் பண்ணிட்டு எப்போங்கன்னு வருவான்னு ஏங்கிட்டு கேட்குறான். இந்த தாயிலு அவன்கிட்ட கேட்காம ஏங்கிட்டு கேட்குறான். நம்பர் தானே கொடுத்தேன் அவங்ககிட்ட, ஏங்கிட்டு கேட்டு இருக்கான். இடம் அப்படின்ட்டு இதோட கஸ்டமர்ல ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் தான் வாங்குவேன். இங்கே ஹலோ சார் ஏர்டெல்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கேன். எங்கே இருக்கீங்க எங்கே நின்றுக்கிறீங்க? அவன் அப்படிதான் மிரட்டான்டா கஸ்டமர். சொல்லுங்க என்ன வராதுங்க கிட்னா இல்லைங்க சார், லொக்கேஷனு அதில் தான்ப்பா நான் மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம், பார்த்து தரேன் வர தெரியாதா உனக்கு அப்படிம்பானுங்க. என்னடா இது வம்பா நீ அந்த இடத்துல சொல்லணும். எப்படி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வேணுமா வேண்டாமா? சும்மா வரன்னு பேசாதீங்க. எனக்கு டிஸ்பிளே ஆகலை, வரல, அதனால தான் நான் கேட்குற லொக்கேஷன் அனுப்ப முடியுமா முடியாதா? இல்லை வேற எல்லாம் பார்த்துக்கோ, நான் இன்ஸ்பிரேஷன் பண்ண முடியாது உனக்கு. லொக்கேஷன் கேட்டால் பேர் பிடிக்கும். உடனே டெர்மினேட் ஆஃபீஸில் தம்பி ஃபோன் கட் பண்ணிட்டு அந்த மெயிலில் பாரு. நீ இடாம மெயில் போறத போடா, நான் ஏசிட்டு போறேன்டா. ஏசிட்டு அடிச்சா போடா ஜியோ போற, அப்படியே ஏர்டெல் மாட்டேன். நீ அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆயிடுடா. அதுக்கு முன்னாடி இவனே ரிலீவ் ஆயிடுவா. அப்போ நான் தான் நீ இருக்க மாட்டேற மாதிரி நீ போயிடுடா அடுத்தது. சரி அப்படி ஏசிடி போய் ஜியோவில் மறுபடியும் ஏர்டெல் நடமா ரெடி லிங்க் இருக்கவே இருக்குடா. ரெடி லிங்க் இல்லைன்னா சத்தியா இருக்கு, போடா வேறு. தேவை அதெல்லாம் எடுத்தோடனே சத்தியானா அவதான் வருவான். சத்தியானா அவ பேர் தான் சத்தியா. ஏன் பண்ணது சத்தியா பண்ணது போதாதான். தப்பா மனசு இருக்கு மகரிஷி, தப்பா அழிச்சிடுது. கழுவிட தாயிலே நான் சொல்றது நல்லா தான் சொன்னேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிறனா உனக்கு தப்பா மனசு இருக்கு. டெய்லி தப்பாவே பார்த்துட்டு இருந்தா தப்பா தான் தோணும். அப்பா அனுப்புற பதவிட்டு கேளுங்க. அதையே நீ தப்பா பாக்குற. தப்பா அனுப்புற தப்பா வர மாதிரி எப்படி தப்பா பேசாது சரியா? தப்பா பேசினா தப்பா தான் தெரியும் உனக்கு. என்னடா பிறந்ததே தப்பா இருந்துச்சு. தப்பான நேரத்துல தப்பா பிறந்துட்டா நான் தான் அப்படி உண்மையை ஒத்துட்டு போற யாருக்கும் எந்த கஷ்டமும் நான் தான் சொல்லு. நீ ஒத்துக்கு அப்புறம் என்னடா நான் சொல்றேன்? சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. நீ ஏதாவது பேசிருக்கனா ஓகே, நீ தப்பு அப்படின்னு பேசிருக்க. ஓகேன்ட்டு சைலண்டா பாக்குறேன். எனக்கு யாருக்கும் வேற போன மாட்டேன்ச்சு. ஏனுங்க இது தப்பு இல்ல. இங்கிட்டு கொஞ்சம் பாருங்க, ரேஸ் கோவத்துல 4 பசங்க வந்துட்டு வேண்டியா உட்காந்துக்கிறோங்க. அதுக்கு இங்கிட்டு கொஞ்சம் கண்ணை திருப்பி காட்டு போட நானும் ஜாலியா இருப்பேன். என்ன திருப்பி மாட்டேன் உட்காந்து கத்தி வருடா மோத்தாடே. யாரா உல்ஃபி உல்ஃபினா ஜிபே இல்லைண்ணா. ஜிபே இல்லை, பல்பு வேற வர சொல்லுங்களா? ஜிபே இருக்காண்ணா? என்ன ஃப்ளேவர்? பார்த்துனா உள்ள வந்துடாதீங்க. கசக்குதா? நல்லா இருக்குடா. அவரே குத்தி கொடுத்துருக்காரு. இப்படி ஃபோன் நம்பர் டிஸ்கவுண்ட் இல்லையா? டிஸ்கவுண்ட்
குச்சி வேணா தருவாங்க. இந்த இடத்துல எல்லாம் போய் டிஸ்கவுண்ட் கேட்டாங்க. டிஸ்கவுண்ட்லாம் கேட்க மாட்டேன். ஃப்ரீயாக ஒன்று ரைஸ் கேப் மிஸ்ஸி இல்ல புரியல. என்ன ரியாக்ட் காம்பவுண்டர் உள்ள தூக்கி வச்சிருக்காங்க ப்ரோ. ஹிந்திக்காரங்கனாலும் பண்ணுவாங்கடா. ஹிந்திக்காரனா நம்ம ஹிந்திக்காரனா? இன்னியுமா பேமெண்ட் பண்றீங்க? அப்படி பார்த்துட்டு போலாம். இல்லை பண்ண சாப்பிட்டது இல்லையா? பார்த்தது போதும் சாப்பிடு. நீ ஒழுங்கு அப்படியா? ரோடே நீ பார்த்த மிக்க ரோட்லயே போய் பார்த்து ஏய் அது கேட்குறாங்க கொடுத்துட்ற கொஞ்சம் ஆணு வாய் திறந்து கொஞ்சம் ஊட்டி விடுறா. நீங்க எங்க இங்க சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்.